கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேங்க்குன்றது வந்து என்னென்னா ஒரு லார்ஜ் பேங்க் அப்படின்றாங்க. லார்ஜ் பேங்க் டிவிஷன்ஸில் ஒன்று. எஸ்பிஐலாம் கமர்ஷியல் பேங்க் வருது. எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடிபிஐ, சிண்டிகேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸு. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவும் நார்மலாக பேங்க் பண்ணுற சர்வீஸ் தான். அக்செப்டிங் டெபாசிட்ஸ், லோன்ஸு. ஆனால் வந்து நிறைய கார்ப்பரேஷன், லார்ஜ் ஆர் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா டீல்ஸ் வச்சுக்கிறாங்க இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்போஸ்ட் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் மெம்பர்ஸை காட்டிலும் இருக்க இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கும் அக்செப்டிங் டெபாசிட், லெண்டிங் லோன் இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு தான். லார்ஜ் சைஸ் பிஸ்னஸ் அண்ட் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சர்வீஸ், டெபாசிட்ஸ், லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றாங்க. தென் தே டு நாட் ப்ரொவைட் லாங் டேர்ம் கிரெடிட். லாங் டேர்ம் கிரெடிட் வந்து கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஆனால் லிக்விடிட்டி அசட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து பேங்க்கில் என்ன பண்ணலான்னா ஒரு பிஸ்னஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ என்ன பண்ணலான்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் லாங் டேர்ம் கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஷார்ட் டேர்ம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. லார்ஜ் அண்ட் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு நிறைய சர்வீஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் இங்கே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து என்னென்னா கமர்ஷியல் பேங்க் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற பேங்க்ஸ்.